ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இட்லி மாவு இருந்தால் போதும். இந்த சட்னி இந்த ரெசிபி பண்ணிடலாம். போண்டா ரெசிபி தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த மாவில் ரெடி பண்ணும் போது இன்னமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கிண்ண அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்சிடக்கூடாது, நார்மலாக புளிச்சிருந்தால் போதும். அதிலே ஒரு கப் அளவுக்கு மைதா மாவும், அதே அளவால் மைதா மாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் மிளகு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் பொடியாக கட் பண்ண வெங்காயமும், அப்புறம் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்ட பிறகு அதுக்கப்புறம் எண்ணெய், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு வாணலியில் விட்டுட்டு, எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சைஸில் விடணும். அதில் மாவு விட்டுடணும். இன்னும் நீங்கள் கரண்டி எடுத்து கூட விட்டுக்கலாம். உங்களுக்கு கையால் கிள்ளி விட முடியும்னா அது மாதிரி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நல்லா சிம்மில் அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே அப்புறம் வேகாமல் போயிடும், வெளியில் மட்டும் சீக்கிரமாக வெந்துடும். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பரான போண்டா ரெடி. இதுக்கு கார சட்னியும் தேங்காய் சட்னியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.